வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவானது தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷஷ்ட சர்க்கா, சர்க்கமானது 6. விஷ்ணுமால்யாவதி யுத்தம். விஷ்ணுமால்யாவதாதி யுத்தம், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் அரக்கனாகப்பட்ட மால்யமானுக்கும் யுத்தமானது, போரானது நடந்ததாம் என்பதை ஸ்ரீ ராமபிரானிடம் அகஸ்திய மாமுனிவர் எடுத்துரைத்தாராம் என்கின்ற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 33வது ஸ்லோகம் வரை இன்றைய நாம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தைவேகதாஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் உத்தரகாண்டத்தில் ஷஷ்ட சர்க்கமானது 6. விஷ்ணுமால்ய வதாதி யுத்தம், அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் அரக்கனாகப்பட்ட மால்யவான் அவனுக்கும் யுத்தமானது, போரானது நடந்ததாம். இதை ஸ்ரீ ராமபிரானிடம் அகஸ்திய மாமுனிவர் எடுத்துரைத்தாராம். தைர்வத்யமானா தேவாஸ்ய ருஷயஸ்ய தபோதனாः பயார்த்தாசரணம் ஜக்முர்தேவ தேவமகேஸ்வரம். ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரானிட்ட சொல்கிறார், ராமா, அதாவது சுகேசன் அவனுடைய புதல்வர்களால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் என்ன பண்ணா தெரியுமா? முனிவர்கள், தவச்செல்வர்கள் எல்லாரும் மிகவும் மனம் வருந்தி நொந்து போய் தேவர்களுக்கெல்லாம் மகாதேவராக இருக்கக்கூடிய, தேவாதி தேவராக இருக்கக்கூடிய சாட்சாத்து பரமேஸ்வரன் கிட்டக்க போய் முறையிட்டா அவனை கிட்டக்க போய் சென்றார்கள். அவர்கள் ஜெகஸ்ருஷ்யந்த கர்த்தாரம் அஜம் அவ்யக்த ரூபினம் ஆதாரம் சர்வலோகானாம் ஆராத்தியம் பரமம் குரும் தே சமத்தியேதோ காமாரிம் திரிபுராரிம் திலோச்சனம்
ஊசு பிராஞ்சலயோ தேவா வய கத் கதபாஷினஹா. ராமா, சாட்சாத்து பரமேஸ்வரன் இருக்காரு, அகஸ்தியர் சொல்கிறார். உலகத்தையே படைக்கக்கூடியவர் அவர் தான், அழிக்கக்கூடியவரும் அவர் தான். பிறப்பிலேயே அவர் உரு இல்லாதவர். அவர் யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத உருவத்தை உடையவர். ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவரும் அவர்தான். எல்லோருக்கும், சகல ஜீவராசிகளுக்கும் ரொம்பவும் வணக்கத்துக்கு உரியவர். எல்லோருக்குமே, சகல ஜீவராசிகளுக்கும் மிகவும் உயர்ந்த ஆச்சாரியர் யாருன்னா சாட்சாத்து பரமேஸ்வரன் தான். ராமா, இந்த பரமேஸ்வரன் மன்மதனையும் வென்றவர். 3 புறங்களையும் அவர் அழித்தவர். அவருக்கு முக்கண்ணர்ன்ற ஒரு பெயரும் உண்டு. முக்கண்ணர்னா 3வது கண் இருக்கக்கூடியவர் தான் பரமேஸ்வரன். ஆனால் அவருக்கு முக்கண்ணர்ன்ற பெயரும் உண்டு. அப்பேற்பட்ட மகாதேவரை தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாரும் சென்றடைந்து தங்களுடைய கைகளை எல்லாம் கூப்பிக்கொண்டு ரொம்பவும் அச்சத்தால் நெஞ்சமானதை தழுதழுக்க அவர்கள் பரமேஸ்வரன் கிட்ட சொன்னாராமா. என்ன சொன்னா தெரியுமா? சுகேச புத்திரை பகவன் பிதாமக வரோத்ததைஹி பிரஜாத்யக்ஷ பிரஜா சர்வா பாத்தியந்தே ரிபுபாதனைஹி. அப்போ இந்த தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து, பகவானே, சகல ஜீவராசிகளுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவரே, அரக்கனாகப்பட்ட சுகேசன் அவருடைய புத்திரர்கள் தான் தோன்றியாக இருக்கக்கூடிய சாட்சாத்து பிரம்மாவிடமிருந்து பெற்ற வரங்கள்னால மிகவும் எங்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்ற அகந்தை செருக்கு கொண்டு எதிரிகளுக்கெல்லாம் எந்த விதத்திலெல்லாம் தொல்லைகளை கொடுக்கலாமோ அனைத்து வழிகளையும் மேற்கொண்டு எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தையே கொடுத்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள் பரமேஸ்வரா அப்படின்ட்டு பரமேஸ்வரன் கிட்ட சொன்னாராமா. சாண்யன்ய சரண்யாணி யாஸ்ரமாணி கிருதானினஹ ஸ்வர்காஸ்ய தேவான் பிரஸ்யாவ்ய ஸ்வர்கே கிரீடந்தி தேவவத். அதாவது பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, அவர்கிட்ட போய் சொல்கிறா, இந்த ரிஷிகள்லாம் எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருந்த விளங்கிய எங்களுடைய ஆசிரமங்கள் மனிதர்களே கொஞ்சம் கூட வாழ முடியாதபடி நொறுக்கி எல்லாத்தையும் தள்ளி போட்டுவிட்டா. தேவலோகத்தில் இருந்த தேவர்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டா. அவர்களே அந்த தேவலோகத்தில் அவர்கள்தான் தேவர்கள் என்று ரொம்பவும் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் பரமேஸ்வரா அப்படின்ட்டு பரமேஸ்வரர்கிட்ட இவா எல்லாரும் சொன்னாராமா. அகம் விஷ்ணுர்கம் ருத்ரோ பிரம்மாவும் தேவராடகம் அகம் யமஸ்ய வருணஸ் சந்திரோகம் ரவிரபியகம் இதேமாலி சுமாலிச மால்யவாம் சைவ ராட்சசாக பிராதந்தே சம் அரோதர்ஷா ஏசதேஷாம் புரஸ்ஸராக. இப்போ இந்த தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள்லாம் சொல்கிறா,
பரமேஸ்வரன் கட்டுகிறாமா, அரக்கர்களாக இருக்கக்கூடிய மால்யவான், சுமாலி, மாலி ஆகிய இவா 3 பேரும் நான் தான் விஷ்ணு, நான் தான் பரமேஸ்வரன் ருத்ரன், நான் தான் பிரம்மா, நான் தான் இந்திரா, நான் தான் யம, நானே தான் வருணன், நானே தான் சந்திரன், நானே தான் சூரியன், அனைத்தும் நான் தான். நான் என்ற அகங்காரத்தில் அவள் எல்லாரும் இந்த சொற்களை சொல்லி போரில் எங்களை யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர்களான அவருடைய முழக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பரமேஸ்வரா, அவர்களுக்கு முன்னால அரக்கர் கூட்டத்துக்கே ஒரு போர் செய்யறதுக்குன்ட்டு ஒரு அணியானது இருக்கும். அந்த போர் வீரர்கள்லாம் எங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் பரமேஸ்வரா அப்படின்ட்டு பரமேஸ்வரன் கிட்டக்க எல்லாரும் சொன்னாராமா. தன்னோ தேவ பயார்த்தானம் அபயம் தாத்துமர்ஹசி அசீவம் முகுராஸ்தாய ஜகிவை தேவகண்டகான. அப்போ இந்த தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் என்ன சொன்னா தெரியுமாராமா, மகாதேவரே, பயத்தால் நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு தாங்கள் தான் அபயம் அளிக்க வேண்டும். அபயம்னாக்கா அடைக்கலம் கொடுக்க வேண்டும். தேவர்களே ஒரு முள்ளானது இருக்கு, அந்த முள்ளை எடுத்து அந்த தேவர்களை எப்படி குத்தினா எப்படி வலிக்கும், அதுபோல குத்தி துன்புறுத்தக்கூடிய அந்த அரக்கர்கள் அனைவரையும் தாங்கள் தான் பிரளய காலத்தில் எப்படி நீங்கள் ரௌத்ரகாரனாக இருந்து உருவம் எடுத்து கொல்வீர்களோ அதுபோல் அவர்களை எல்லாம் நீங்கள் கொல்ல வேண்டும் அப்படின்னுட்டு இவா எல்லாரும் பரமேஸ்வரன் கிட்டக்க சொன்னாராமா. யுக்தஸ்து சுரை சர்வே கபர்தி நீலலோகிதா சுகேசம் பிரதி சாவேக்ஷா பிராகதேவகனான் பிரபு. இந்த மாதிரி தேவர்களாலும் ரிஷிகள் முனிவர்களாலும் வேண்டிக் கொள்ளப்பட்ட இந்த விஷயத்தை செம்பட்டை சடையை கொண்டு இருக்கக்கூடியவரும் மகாதேவர், தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடிய மகாதேவர் என்ன சொன்னார் தெரியுமா, சுகேசனிடம் எனக்கு இருந்த மதிப்பினால நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு தேவர் கூட்டத்தை பார்த்து பரமேஸ்வரன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமாராமா, ஏத அகம் தான ஹனிஷ்யாமி மயா அவத்யாகி தேசுராக கிந்து மந்திரம் பிரதாஸ்யாமி யோவை பிராணீக நிஷ்யதி. இப்போ பரமேஸ்வரன் சொல்றார், தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்கிட்ட என்னால் காப்பாற்றப்பட்ட இந்த சுகேசனுடைய புதல்வர்கள்லாம், அதனால் அவர்களை நான் கொல்ல முடியாது, கொல்லவும் மாட்டேன். ஆனால் அவர்களை கொல்லக்கூடிய வழியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பரமேஸ்வரன் இவர்கள்ட்ட சொன்னார்ப்பா ராமா. அது என்ன வழின்னா, ஏதமேவ சமுத்யோகம் புரஸ்கிருத்திய மகர்ஷியா கஜத்வம் சரணம் விஷ்ணும் ஹனிஷிதி ச தான் பிரபு. அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார், தேவர்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் எல்லாம் பார்த்து, நீங்கள்லாம் மாமுனிவர்களாகி நீங்கள் எல்லாருமே இப்போ எங்கிட்ட உங்களுடைய வேண்டுகோளை வைத்தீர்களோனா, அதையே நீங்கள் மகாவிஷ்ணுகிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட சரணாகதி ஆகுங்க, சாஷ்டாங்கமாக அவர் காலில் போய் விழுந்துருங்க.
அப்படி நீங்கள் அவர் காலில் போய் விழுந்துட்டீங்கன்னா பிரபுவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் மால்யவான் முதலியோரை நிச்சயமாக அவர் வந்து கொள்வார். அது ஒன்று தான் ஒரே வழி அப்படின்னு பரமேஸ்வரன் தேவர்கள் ரிஷியர் மாமுனிவர்கள்ட்ட சொன்னார் ராமா. ततस्तु जयशब्देन प्रजीनन्त्य महेश्वरं विष्णु समीप जग्मुर् निशासर भयार्तिताः. உடனே இந்த தேவர்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள்லாம் என்ன பண்ண தெரியுமா ராமா? மகேஸ்வரருக்கு வெற்றியும் வாழ்த்துக்களையும் நீங்கள் தங்களுக்கு கூறிய அறிவுரைக்கு மிகவும் நன்றி என்று மகேஸ்வரர்கிட்டம் சொல்லிவிட்டு பரமேஸ்வரரிடம் சொல்லிவிட்டு அரக்கர்களிடம் வந்து அச்சம் கொன்ற அவர்கள் மகாவிஷ்ணுவிட்ட வந்து சேர்ந்தார்கள் ராமா. சங்கச்சக்கரதரம் தேவம் பிரணம்ய பகவான்யசா ஊசோ சம்பிராந்த வத்வாக்கியம் சுகேச தனயான் பிரதி. சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை தரித்து கொண்டிருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவரை இவர்கள் எல்லாம் என்ன பண்ணா சாஷ்டாங்கமாக அவர்கிட்ட அவருடைய திருப்பாதங்களில் நமஸ்காரம் பண்ணி அவரை போற்றிவிட்டு சுகேசனுடைய அச்சம் கொண்ட புதல்வர்களை பற்றி இவா சொல்லும்பொழுது என்னன்னாக்கா ரொம்ப பயத்தில் இருக்காளோனோ இவா எல்லாரும் அந்த அச்சத்தில் அவள் சொல்லக்கூடிய சொற்கள் வந்து தழுதழுக்க வந்து தான் என்ன சொல்கிறோம் நன்றி அடைச்சி தான் எல்லாருக்கும். சுகேச தனையே தேவா திரிபேஸ் துரோக்னி சன்னிபைஹி ஆக்ரமிய வரத நேனா ஸ்தானான்ய பக்ருதானினஹா. அதாவது இவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்டக தேவரே 3 வகையான நித்யாக்னி, நித்தியமும் 3 வித அக்னி உண்டு. அது போன்ற சுகேசனின் புதல்வர்களான பூவரம் ஏகப்பட்டதான வரங்களை பெற்றுவிட்டதுனால அந்த அகந்தையில் அகங்காரத்தில் செருக்கடைந்து எங்களை எல்லாம் தாக்கி எங்களுடைய இடங்களை எல்லாம் அவர்கள் பிடித்து கொண்டு விட்டார்கள் மகாவிஷ்ணுவே அப்படின்னு அவன் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டா. லங்காநாமபுரி துர்கா திரிகூட சிகரே ஸ்திதா தத்ர ஸ்திதா பிரபாதந்தே சர்வாண க்ஷணதாசராக. இவா எல்லாரும் திரிகூட்டமலை, அந்த திரிகூடமலைன்னுட்டு ஒரு மலை இருக்கு, அந்த மலையினுடைய உச்சியில் இலங்கை என்ற கோட்டை பட்டணத்தில் இவெல்லாம் இருந்து கொண்டு இந்த அரக்கர்கள் எங்கள் எல்லோரையும் மிகவும் துன்புறுத்துகிறார்கள் அப்படின்ட்டு மகாவிஷ்ணு கிட்டக்க இவ எல்லாரும் சொன்னாராமா. சார் துவம் அஸ்மத் திதார்தாய ஜகிதான் மதுசூதனः சரணம் துவாம் வயம் பிராப்தா கதே பவ சுரேஸ்வரா. உடனே தேவர்கள் ரிஷிகள் மாமுனிகள் எல்லாம் மகாவிஷ்ணுவை பார்த்து, மதுசூதனரே எங்களுக்கு நீங்கள் வந்து நலம் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நலம் செய்யும் எங்களுக்கு வந்து நலமானது நடக்கும் அப்படின்னு ஏற்படக்கூடிய அந்த பொருட்டு இருக்குமே. ஆனால் தாங்கள் வந்து அந்த அரக்கர்களை வந்து கண்டிப்பாக கொள்ள வேண்டும். ஏன்னா தேவர்கள் அமரர்களுக்கெல்லாம், அதாவது அமரர்கள்லாம் யார் யார்? தேவ கந்தர்வ யட்சர்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் எல்லாருமே வந்து
அந்த அமரரில் தான் வரா. இந்த அமரர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? மகாவிஷ்ணு. நாங்கள் உங்களை சரணடைந்து விட்டோம், எங்களுக்கு நீங்க தான் தஞ்சம் அளிக்க வேண்டும், எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கோ அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்டக்க கேட்டுண்டா இவாள்லாம். ராமா, ராட்சசான் சபரே துஷ்டான் சானுபந்தான் மதோத்தத்தான் சக்ர ருத்தாஸ்ய கமலான் நிவேதய யமாயவை. தனக்கு நிகர் யாருமே இல்லை, இந்த பூலோகத்தையே படைச்சது நாம தான் அப்படின்ற அந்த இருமாப்பு கொண்டு புத்தியானது மதியானது மயங்கி திரிபவர்களும் கொடியதான போர் செய்யக்கூடிய வல்லவர்களுமாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் சொந்த பந்தங்களோடு கூட உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தால் மாய்த்து அவர்களை மாய்த்து அவர்களுடைய முகங்கள் அனைத்தையும் தாமரை மலர்களாக ஆக்கி யமராஜனுக்கு அவருடைய திருப்பாதங்களை நீங்க தான் அர்ப்பணிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டுட்டாராமா. பயேஸ்வ பயதோஸ்மாக்கம் ஞானியோஸ்தி பவதா வினா நுதத்வம் நோ பயம் தேவா நீகாரம் இவ பாஸ்கரஹா. உடனே தேவர்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? பயத்தால தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு உங்களை தவிர அபயம் அளிக்கக்கூடியவர் யாருமே இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால தேவரே, சூரியனானவர் பனிமூட்டத்தை எப்படி அழிக்கின்றாரோ, சூரிய பகவான் வரும்போது பனி எவ்வளவுதான் இருந்தாலும் அவர் வெளிச்சத்துக்கு பனி தெரியாது. அதுபோல தாங்கள் தான் எங்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டுட்டாராமா. இத்தேவம் தெய்வத்தை ருக்தோ தேவதேவோ ஜனார்தனஹ அபயம் பயதோரீனா தத்வாவ தேவானுவாசகா. தேவர்கள் எல்லாம் இந்த மாதிரி மகாவிஷ்ணு கிட்ட வேண்டிக் கொண்டதும், ராமா, பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தேவாதி தேவராக இருக்கக்கூடிய பகவான் ஜனார்தனன் மகாவிஷ்ணு, தேவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நான் அபயம் அளிக்கிறேன், கவலைப்படாதீங்க, அந்த அரக்கர்களை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் ராமா மகாவிஷ்ணு தேவர்கள்ட்ட. சுகேசம் ராட்சசம் ஜானே ஈசான வரத தர்ப்பிதம் தாம் சாஸ்ய தனயான் ஜானே ஏஷாம் ஜேஷ்ட ச மால்யவானு. இப்போ மகாவிஷ்ணு சொல்ற தேவர்களுக்கெல்லாம் சாட்சாத்து பரமேஸ்வரமிருந்து வரம் பெற்றதுனால தன்னை மிஞ்சி யாருமே கிடையாது என்ற அகந்தையோட திரியக்கூடிய ராட்சசன் சுகேசனை பற்றி நான் அறிவேன், எனக்கு நன்னாவே தெரியும் அவனை பற்றி. மால்யவானம் மூத்தவனாக கொண்ட அவனது புதல்வர்கள் அனைவரையும் பற்றியும் நான் பிரமாதமாக அறிவேன், எனக்கு நன்னாவே தெரியும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னார் ராமா. தானகம் சமதிக்ராந்தம் அரியாதான் ராட்சசாதமான் நிகணிஷ்யாமே சங்கிருத்தா சுராபவத
விஜ்வராக. இப்போ மகாவிஷ்ணு சொல்றா தேவர்களை பார்த்து, தேவர்களே, தர்மத்தினுடைய எல்லையை கடந்து சென்று விட்ட அரக்க பதர்களாக இருக்கக்கூடிய அவர்களை நான் எனக்கு அதிகமான கோபத்தை ஏற்றுக்கொண்டு நான் அவர்களை இந்த க்ஷணமே கொல்லப் போகிறேன். நீங்கள் எல்லாரும் கவலைப்படாமல் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு போய் சேருங்கோ அப்படின்னு மகாவிஷ்ணு சொன்னார் தேவர்களுக்கு. ராமா யஜ்ஞோஸ்தாஸ்தே சுரா சர்வே விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா யதாவாசம் யூர்கிருஷ்டா பிரசம்சந்தோ ஜனார்தனம். அதாவது மகாவிஷ்ணு இருக்காரு, அவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் எல்லா விதமான செயல்களையும் ரொம்பவும் எளிதாக செய்யக்கூடியவர். செல்வங்களையும் கொடுப்பார், அனைத்து செயல்களையும் பிரமாதமாக செய்யக்கூடியவர். இந்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் இந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் உறுதியளித்த உடனேயே தேவர்கள் எல்லாரும் ரொம்பவும் ஆறுதல் அடைந்தார்கள். ராமா அவர்களெல்லாம் ஆறுதல் அடைந்து விட்டு ஜனார்தனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை போற்றி புகழ்ந்து அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு அவரவர்கள் இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். ராமா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டா. விபுதானாம் சமுத்யோகம் மால்யவாம்ஸ்து நிசாசரः ஸ்ருத்வா தௌ பிராதரோ வீராவிதம் வசனம் அப்ரவீத். அப்போ உடனே என்ன நடந்தது தெரியுமா? இந்த மாதிரி தேவர்கள் இந்த ராட்சசன் இருக்கான மால்யவான், அவன் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய தேவர்களோட இந்த முயற்சியை பற்றி அவன் அந்த ராட்சசன் கேள்விப்பட்டான். மால்யவானு அவன் கேள்விப்பட்டுவிட்டு என்ன பண்ணான், உடனடியாக வீரர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய 2 தம்பிகள் சகோதரர்கள் சுமாலி மாலி அந்த அரக்கர்களை நோக்கி இந்த அரக்கனாகப்பட்ட மால்யவான் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா ராமா? அமரா ருஷய செய்வ சங்கம்யா கில சங்கரம் அஸ்மத்வதம் பரி சந்தா இதம் வசனம் அப்ருவன்னு. நாம் கொலை செய்யணும் அப்படின்ற ஒரே விருப்பத்தோடு இருப்பது யாருன்னா தேவர்களும் முனிவர்களும். அவரால் நம்ம கொலை பண்ணணும்னு நினச்சோம். யாரு? மால்யவான் அரக்கன் சொல்கிறாங்க தம்பிகள்கிட்ட. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் கிட்ட போய் முதல்ல போய் வேண்டினான். அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? சுகேசதனையா தேவா வரதான பலோப்ததாக பாதந்தே அஸ்மான் சமுத்ருப்தா கோரூபா பதே பதே. அப்போ பரமேஸ்வரன் சொல்றார் தேவர்களையெல்லாம் பார்த்து, ஐயனே, சுகேசனுடைய பயங்கரமான தோற்றமுடைய புதல்வர்கள் இவா சொல்றா, தேவர்கள்லாம் சொல்றா. அவரை கெட்டகா, பரமேஸ்வரன் கெட்டகா. யாரு? அரக்கன் சொல்றான். மால்யவான் சுமாலி மாலி ஆகிய 2 சகோதரர்கள்ட்ட சொல்றான், அரக்கர்கள்ட்ட. அவ பரமேஸ்வரன்ட்ட கேட்டா தேவர்கள்லாம், ஐயனே, இந்த சுகேஸ்வருடைய பயங்கரமான தோற்றமுடைய புதல்வர்கள் உங்களிடமிருந்து பெற்ற வரத்தினால ரொம்பவும் அகங்காரம் கொண்டு மதிமயக்கம் கொண்டு ஒவ்வொரு அடியையும் எங்களை துன்புறுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்ட போய் முறையிட்டா. இவாள்லாம்
राक्षसैरपि भूता स्म न सत्ता स्म प्रजापते स्वेषु सत्नसु संस्थातुं भयात् तेषां दुरात्मनाम्. அப்போ தேவர்கள் வந்து பரமேஸ்வரன்ட்ட கேட்டா, மக்கள்களுக்கெல்லாம் தலைவர் நீங்க தானே, அரக்கர்களால் நாங்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். அப்படி தோற்கடிக்கப்பட்ட நாங்கள் துஷ்டர்களான அவர்களிடம் உள்ள அச்சத்தினால நாங்கள்லாம் எங்களோட கிரகங்களில் வீடுகளில் கொஞ்சம் கூட தங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்ட்டு சொல்லிருக்கா. இவெல்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் முறையிட்டிருக்கா அப்படின்னு நான் மால்யவன். ததாஸ்மாக்கம் ஹிதார்த்தாய ஜயேதாம்ச துலோச்சனா ராட்சசான் சும்ஹிருத்தேனைவ தக பிரதகதாம் வரா. அப்போ இந்த தேவர்கள்லாம் பரமேஸ்வரன் கிட்டக்க வேண்டி கேட்டுண்டா, மால்யவான் வந்து சுமாலி மாலி அரக்கனுக்கு சொல்கிறான். என்ன கேட்டுண்டா தெரியுமா? முக்கண்ணரே, எங்களை காப்பதற்காக நீங்கள் வந்து அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் அப்படின்னு இவா வந்து பரமேஸ்வரன் கிட்ட சொன்னா, நீங்கள் எல்லாரையுமே எரித்து அழிக்கக்கூடியவர்களே நீங்கள் தான் தலைவர். உங்களை தவிர வேறு யாருமே அந்த மாதிரி செய்ய முடியாது. நீங்கள் வந்து ஹும் அப்படின்னு ஒரு சப்தம் போட்டனாலே ஒரு உருமல் சத்தத்தாலேயே அந்த அரக்கர்களை எல்லாம் உங்களால் அழிக்க முடியும் இல்லையா அப்படின்ட்டு தேவர்கள் வந்து அவர்கள்ட்ட கேட்டுண்டா, பரமேஸ்வரன் கிட்ட கேட்டுண்டா அப்படின்னு மால்யவான் சொன்னாராம் அரக்கர்கள்ட்ட. அவஜ்யமம தே தேவா சுகேச தனயாரணே மந்திரம் துவ பிரதாஸ்யாமி யஸ்தான்வை நிகனிஷ்யதி. தேவர்களே, அப்பா பரமேஸ்வரன் சொல்ற தேவர்களை பார்த்து, தேவர்களே, சுவேஸ்வரனுடைய புதல்வர்கள் போரில் வந்து என்னால் கண்டிப்பாக கொல்ல முடியாது. அதனால அவர்களை வந்து யார் மாய்க்க போகிறாரோ அவர்களை கொண்டு போடுவதற்கு மிகவும் வல்லவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் வந்து தேவர்கள்ட்ட வந்து சொன்னார் அப்படின்னு மால்யவான் தன்னுடைய தம்பிகள்கிட்ட சொல்கிறான். ராமா, இத்தேவம் திரசைருக்தோ நிசம்யாந்த கசூதனா சிரகரம்ச துன்வான இதம் வசனம் அப்ரவீத்து. தேவர்கள்லாம், அதாவது மால்யவான் தன்னுடைய தம்பிகளாகப்பட்ட சுமாலி மாலி அவர்கள்ட்ட சொல்லின்னு இருக்கான். தேவர்கள்லாம் இந்த மாதிரி சொன்னதை கேட்டால் காலனுக்கே காலனாக இருக்கக்கூடிய சாட்சாத்த பரமேஸ்வரர் தன்னுடைய தலை கை கால்களை அனைத்தையும் ஆக்கிவிட்டு அவர்கள் வந்து பரமேஸ்வரன் கிட்ட வேண்டுகோள் வைத்தாலும் அந்த வேண்டுகோளை ஏற்க இயலாமையை உணர்த்தி அவளுக்கு வந்து ஒரு நல்ல அறிவுரையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா பரமேஸ்வரன் அப்படின்னு மால்யவான் வந்து தன்னுடைய தம்பிகள்கிட்ட சொன்னாப்பா. ரமா, அவத்தியமம தேவா சுகேச தனயாரணே மந்திரம் துவ பிரதாஸ்யாமி யஸ்தான்வை நிகனிஷ்யதி. உடனே பரமேஸ்வரன் சொன்னார், தேவர்களே, யோசோ சக்கரதா பிராணி பீதவாசா ஜனார்தனா ஹரேர் நாராயண ஸ்ரீமான் சரணம் தம் பிரபத்யதா. பரமேஸ்வரன் சொன்னார் தேவர்கள்ட்ட,
இந்த விஷயத்தை மால்யவான் தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் வரக்கன். கையில சக்கராயுதமும் கதாயுதமும் இருக்கக்கூடியவர், பிரமாதமான பட்டாடை அணிந்தவர், ஏகப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொண்டவர், ஸ்ரீஹரி நாராயணர், சகல விதமான சம்பத்துக்களும் அமைய பெற்றவரான அவர்கிட்ட போயிட்டு நீங்க எல்லாரும் சரணாகதி ஆகுங்கோ அப்படின்னு பரமேஸ்வரன் தேவர்கள்ட்ட சொல்லிட்டார் அப்படின்னு மால்யவான் தன் தம்பிகள்கிட்ட சொன்னார்றாமா. ஹரா தவாப்பியதே மந்திரம் கமாரியம் அபிவாத்தியசா நாராயணாலயம் பிராப்யா தஸ்மை சர்வம் நிவேதயன்னு. காலனுக்கே காலனாக இருக்கக்கூடிய மகாதேவர்கிட்ட இந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்ட தேவர்கள் உடனே நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு சென்று அவர்கிட்டக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் பரமேஸ்வரன் கிட்டக்க போனோம், அவர் இந்த மாதிரி அவளை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா, அதனால உங்கள் கிட்டக்க தான் நாங்கள் சரணாகதி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னுட்டு அவர்கிட்டக்க போய் சரணாகதி அடைஞ்சுட்டாய்வா எல்லாரும். ஸ்ரீமன் நாராயணன் கிட்டக்க போய் சரணாகதி அடைஞ்சுட்டா அப்படி மால்யவான் தன் தம்பிகள்கிட்ட சொன்னார்றாமா. ஹராதவாபியதே மந்திரம் காமாரியம் அபிவாத்தியசா நாராயணாலயம் பிராப்யா தஸ்மை சர்வம் நிவேதயன்னு. ததோ நாராயணே நோக்தா தேவா இந்திர புரோகமாக சுராரீன் ஸ்தான் கணிஷ்யாமி சுராபவத விஜ்வராக. உடனே ஸ்ரீமன் நாராயணன் என்ன சொன்னார், தேவர்களே நீங்களாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர்களை எல்லாரையும் நிச்சயமா நான் ஒழித்து கட்டிடுவேன், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு இந்திரனை முன்வைத்து கொண்டு சென்ற தேவர்களுக்கெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் உறுதியளித்தார் அப்படின்னு மால்யவான் தன் சகோதரர்களுக்கு சொன்னார்றாமா. தேவதானாம் பயபீதானாம் ஹரிணா ராட்சசர்ஷபௌ பிரத்யஜாதோ வதோஸ்மாக்கம் சித்தியதாம் யதிக க்ஷமம். இப்போ மால்யவான் சொல்றான் தன் தம்பிகள்கிட்ட மற்றும் அரக்க வீரர்கள்ட்ட, ராட்சச பெருவீரர்களே அச்சத்தால் கலங்கிக் கொண்டிருந்த அந்த தேவர்களுக்கு நம் அனைவரையும் கொல்வதாக ஸ்ரீமன் நாராயணன் வாக்குறுதி அளித்திருக்கார். அதனால இந்த விஷயமாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி உடனடியாக ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு மால்யவான் அரக்கர்கள் அவனுடைய தம்பிகள்கிட்டெல்லாம் சொன்னான். ராமா இத்தியாக ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே உத்தரகாண்டே ஷட்சர்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 6வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட சசந்தான பாக்கியத்தோடு இருங்கோ.